திவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. वंदे गुरु परंपरा. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निलये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ओम भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्यामाभिर्विद्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागमसस्तुभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृत्रश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு பஸ்மஜாபால உபனிஷத்தினுடைய 11வது மந்திரம். நேற்று ஒரு பாட்டு பார்த்தோம், இன்னும் 2 பாட்டு இருக்குது, அதை கண்டினியூ பண்ணலாம். இதில் விபூதியை கட்டாயம் அணியணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும், அதோடு மந்திரம் சொல்லி அணியணும் அப்படிங்கிற விதியையும் அழகாக சொல்லி எங்கெங்கெல்லாம் விபூதி அணியணுங்கிறத சொன்னார். அதோட இன்றைக்கி அந்த விபூதி அணியறதுனால வரக்கூடிய பலாபலன்கள், முதல்ல பாவமுக்தி அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு வரைக்கும் செய்த பாவம், மத்தியானம் வரைக்கும் செய்த பாவம்னு விபூதியினுடைய பலனை அணிவதனால் வரக்கூடிய பலனை சொன்னாங்க. இன்றைக்கி பிராமணவதாத் பூதோபவதி, இந்த கொலைபாதகங்கிறது ஒரு மோசமான பஞ்சமா பாதகத்தில் இருக்கிறதுனால, அதில் கொலைப்பழி ஏதாவது இருந்துச்சுன்னா, பாவம் அது பதிவு இருந்துச்சுன்னா, அது எஸ்பெஷலி பிராமணர்களை வதம் செய்தால், சாதுக்களை வதம் செய்தால் அது பெரிய பாவமாக இருக்கிறதுனால அந்த பாவம் கூட இந்த விபூதி அணிவதனால நீங்கும். அப்புறம் கோவது, பசுக்களை வதம் செய்ததுனால பூதோபவதி, அந்த பாவமும் விலகுது. அஸ்வவதாத், குதிரையை வதம் செய்கிறதுனால வந்த பாவம். குருவதாத், குருவையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பாவம். மாத்ருவதாத், பெற்ற தாயையே வதம் செய்ய. எல்லாம் அரக்கர்கள். இதில் என்ன அர்த்தம்? இப்படி பண்ணுறானா என்ன அர்த்தம்? அரக்கன், பிரம்மஞானம் இல்லாதவன். பிரம்மஞானம் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பல சக்திகள் வேலை செய்யுது. பிரம்மஞானம் இந்த தமிழ் இனத்துக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் எப்படி வேணாலும் ஆலோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் சிந்தனைக்கு விடுறேன் நான். பிரம்மஞானங்கிற பிரம்ம ரகசியம், மெய்ப்பொருள் அறியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த மதத்தில் சிகரத்தை தொட்டவங்க கூட உபநிஷத்துக்கு போக மாட்டுறாங்க. மெய்ப்பொருள் அறிஞ்சாலும் அதை வெளிப்படுத்த மாட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அந்த காலகட்டத்தில் மனிதன் எப்படி வாழ்வான்? தனக்கு தோன்றபடி தான் வாழ்வான். தான் மனசில் வாழ்கிறோங்கிற அறிவு அவனுக்கு இருக்கா? இல்லை. தான் அகங்காரத்தில் வாழ்கிறோங்கிற அறிவு இருக்கா? இல்லை. நாம் புத்தியில் வாழ்கிறோங்கிற அறிவு இருக்கா? இல்லை. மனம், சித்தம், புத்தி, அகங்காரங்கிற இதில் எங்கே இருக்கிறோன்னே தெரியல. எந்த கோஷத்தில் இருக்கோம், எந்த மாதிரி குணத்தில் இருக்கோம். ஏதாவது ஒன்று என்ன தோணுதோ அதை செய்கிறான். அதை ரெகுலரைஸ் பண்ணுறது கிடையாது. யாருமே இல்லை. ஒருத்தவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சக்தி இருந்துச்சுன்னா அது ஒழுங்குமுறையாக பயணிக்கும். அதை தான் நியமங்கள்னு சொல்கிறது. அப்போ குருவோ இல்லை தாய் தந்தையரோ இல்லை
ஒரு வெல்விஷரோ அவங்களுடைய பார்வையில் நாம் வாழ்க்கையை நடத்தினோம்னா பள்ளத்தில் விழமாட்டோம், சரிய மாட்டோம். விதிவசத்தினால் சரிஞ்சாலும் மீண்டும் எழுந்து நிற்போம், பயணிப்போம். ஏன்னா வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். முக்தி அடைகிற வரைக்கும், பிரம்மஞானம் பெறாத வரைக்கும் உனக்கு அந்த வாழ்க்கை தொடரும். அப்போ பிரம்மஞானமே எல்லா பிரச்சனைகளுக்கும். இன்னைக்கு காலையில் பூஜை பண்ணிட்டு வந்து உட்காடுறேன், ஒருத்தவங்க யங்ஸ்டர் தான், ஆனால் அவ்வளோ வருத்தப்படி என் உடம்பு அப்படி படுத்துது, இப்படி படுத்துது, அப்படி படுத்துது, அப்படி படுத்துது, அப்படி படுத்துதுன்னு. ஒரு ஒரு ரொம்ப யங்கு, ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருப்பார். அவ்வளோ அது சொல்கிறாரு. முதல்ல அவருக்கு இந்த ஞானம் இருக்கணும். உடம்புங்கிறது எல்லா துக்கத்துக்கு அடைக்கலமான இடம், ஆசிரியஸ்தானம் தான் உடம்பு. நீ குப்பை தொட்டியில் உக்காந்துக்கிட்டு நாறுதுன்னு சொல்லக்கூடாது. அது மட்டுமா? அதுக்கு தான் சரீரம் ஏன் எடுக்க வேண்டாம்னா சரீரம் தகிச்சுக்கிட்டே இருக்கும். 5 அக்னி உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. காமக்ரோதாதிகள் 6, அது வேறு 6 டார்ச்சர் பண்ணி. பசி, தாகம், தூக்கமின்மை, அஞ்ஞானம். ஏன்னா அந்த அந்த உயிரை சுற்றி முழுக்க இருட்டு. இதில் வெளிச்சம்தான் பிரம்மஞானம். இப்போ ஒரு தேனடையில் நடுவில் நம்ம உயிர் இருக்குன்னா, அந்த தேனடை 1000 ஹோல்ஸ் இருக்குன்னா 1000 ஹோல்ஸ் இருட்டால் நிரப்பப்பட்டிருக்கு. அதுதான் அவ்யக்தம், அதுதான் மாயை, அதுதான் இருட்டு, அதுதான் அக்ஞானம். இந்த அக்ஞானத்துக்கு இந்த ஞான வார்த்தைகள் ஒன்று ஒன்றா போய் ஒவ்வொரு ஹோல்ஸையும் என்ன பண்ணுது? லைட்டு ஏற்றுது. இதுதான் அங்கே என்லைட்மெண்ட்டு நடக்கிறது. அதை எப்படி சொல்லணும்னு சொன்னால், யோகத்தில் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, யோகம்னு சொன்னால் இறைவனோட இணையிறதுன்னு சொல்லுவாங்க. அது யோகத்தில். அதே யோகத்தை வேதாந்தத்தில் சொன்னால் பிரியறதுன்னு சொல்லுவாங்க. அர்த்தம் பிரியறதுன்னு கொடுக்கும். யோகம்னா சேர்றது தான் பொதுவான கருத்து. யோகத்தில், ராஜயோகத்தில் அது பயன்படுத்துகிற வார்த்தை. அதே யோகத்தை வேதாந்தத்தில் பண்ணால் பிரியறதுன்னு அர்த்தம். எதுலேருந்து பிரியறதுன்னா பொய்யிலேருந்து பிரியறது. நீங்கள் யோகத்தில் இணையிறதுனா இன்னொன்று இருக்குது, அதை போய் நீ இன்னொன்று இருந்தால் தானே நீ அதை போய் அடையிறதுக்கு சேர போகிற, இணைய போகிற. இங்கே வேதாந்தம் உலகத்தில் நம்ம இந்து சனாத்தனம் மட்டும்தான் உலகத்தில் ஒரு பொருள் தான் இறையாட்சி செய்துங்கிறத வலியுறுத்துது. அதுக்கு 11,000 மந்திரம், குறைஞ்சபட்சம் 11,000 மந்திரம். அந்த 11,000 மந்திரம் எப்படி சொல்கிறேன்னா, 108 உபநிஷத்தில் 300 உபநிஷத்துக்கு மேலே நார்த்தில் இருக்குது. இப்போ நமக்கு இதெல்லாம் ஒரு 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 எல்லைக்கு உட்படுத்தினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம், அதையெல்லாம் தமிழ் பண்ணுவோம். இருக்கிற காலம் வரைக்கும் வேதாந்தம், மூச்சு இருக்கிற வரைக்கும் வேதாந்தம் பேசிக்கிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், அந்த 11,000 மந்திரமும் என்னதான் நீ ஒரு பொருள் தான் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த ஒரு பொருள் தான் நீ. நீங்கள் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ கண்ணுக்கு தெரியாதது, இது ரொம்ப நுட்பமாக சிந்திக்கணும், இல்லைன்னா நாசிகமாக போயிடும். பிரம்மஞானத்தோடு சிந்திக்கணும். இறைவன் இருக்கிறார், அது நீயாக இருக்கிறாய். இதாங்க சூட்சுமம். இறைவன் இருக்கிறார், அவர் எல்லாம் செய்கிறாரு. அவர் கண்ணுக்கு தெரிகிறதில்ல, எந்த பொறி புலன்களுக்கு எட்டுறதில்லை, எதுலேயும் விவாதிக்க முடியாது. இவர் தான் இங்கே இருக்காருங்கிறத நிரூபணம் பண்ணுறதுவே வாய்ப்பில்லை. இல்லைன்னு சொல்கிறதுக்கும் நிரூபணம் பண்ண முடியாது. அப்படியே இருக்கிற ஒரு பரம்பொருள் யாரை வச்சு செயல்படுத்துகிறாரு? ஒருத்தர் இறைவன் திருவிளையாடல் செய்தால் கூட யாரை வச்சு செயல்படுத்துகிறாரு? உங்களை வச்சு தானே செயல்படுத்துகிறார். அதுதான் நீன்னு சொல்கிறோம். அவர் எங்குள்ளே இருந்து செயல்படுத்துகிறாருன்னு சொன்னால் கொஞ்சம் பணிவு இருக்கும். அடியேன் செயல்படுகிறேன்னு சொன்னால் அகங்காரம் இருக்கும். நான் சொல்ல முடியாது. நான் தான் ஆத்மா. நான் எது சொல்லுதோ அதுதான் ஆத்மா. பிரம்மஞானத்தோடு சொன்னால் அது மெய்ப்பொருளாக காட்சி கொடுக்கும். பிரம்மஞானம் இல்லாமல் சொன்னால் அது அகங்காரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கும். இதுதான் அங்கே இருக்கிற சூட்சுமமான வித்தியாசத்தை அறிஞ்சுக்கணும். மெய்ப்பொருள் என்னன்னா அகம்தான், நான் தான் அகம். இது புரியுதா? அப்போ அதை அடையிற வரைக்கும் அனுபவம் எப்படி இருக்கு? அது வேற, நாம வேறன்னு இருக்குது. என்ன இடையில வாசனை இருக்குது, கர்மம் இருக்குது,
மாயை இருக்கு, அவித்யா இருக்குது. அவித்யா காமகர்மம் இருக்குது, நடுவில் இருக்குது. யாருக்கும் சித்துக்கும் சத்துக்கும் நடுவில் அவித்யா காமகர்மம் இருக்குது. இந்த அவித்யா காமகர்மத்தை நீக்குனா சொரூபம். அதனால் அதை பிரிக்கணும்னு சொல்லுது. யோகம்னு சொன்னால் ஞான யோகம்னு எதுக்கு வச்சாங்கன்னா, ஞானத்தின் மூலியமாக அதை பிரித்தா நீ சொரூபம். மேகத்தை நீக்குனா சூரியனுடைய வெளிச்சம். இப்போ 100 கோடி சூரிய வெளிச்சமுடைய உள்ள இருக்கிற பரம்பொருள். ஆனால் அனுபவம் எப்படி இருக்கு? நம்ம துக்கியாகவும் பயந்தாங்கொல்லியாகவும் கபடதாரியாகவும் குற்ற உணர்ச்சியோட வாழ்நாள் ஃபுல்லாக பயத்துலேயே வாழ்கிறான். பயம் துக்கம்தான் அவனுடைய அடிப்படை உரிமையாக இருக்குது. சம்சாரி அப்படின்னு சொன்னால் துக்கி, அலைபவன், பயப்படுபவன். 3 விஷயம்: பயம், துக்கம், அலைச்சல். இதுதான் சம்சாரி. இது அவனுடைய ஸ்வரூபமா? இல்லை. ஆனால் அவன் அதை நம்புகிறான். ஏன்னா நம்ம உற்றார் வருன்னு அப்படி தான் சொல்லித்தராங்க. குடும்பம்னா துக்கப்பட்டுகிட்டே இருக்கணும், அழுதுகிட்டே இருக்கணும், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், நிம்மதியாக இருக்கக்கூடாது, நிம்மதி கெடுத்துக்கிட்டே இருக்கணும். யாராவது நிம்மதியாக இருந்தால் கூட என்ன இன்றைக்கி சிரிக்கிறான் அவன் ரொம்ப அப்படின்னு என்ன பண்ணணும்? அவனை சிரிக்க விடக்கூடாது. அவன் எதுக்காக சிரித்தான், என்னத்துக்காக சிரித்தான், என்னென்னலாம் சிந்தனை பண்ணி இப்படி டேட்டாஸ்லாம் எடுத்து பிரபஞ்சத்துலேருந்து டேட்டாஸ்லாம் வாங்கி அந்த சூழலையை என்ன பண்ணுறோம்? கெடுத்து விட்றோம். வாழ்க்கை லட்சியத்தை ஜெகத்குருவாக இருந்து என்ன பண்ணுறோம்? எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறோம். பிரம்மஞானம் இல்லாததுனால. அதனால் என்ன ஆகுதுன்னா, சதா அவன் என்னவாக இருக்கான்? துக்கியாக இருக்கான். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தினுடைய முடிவு வெளிச்சமாக இருக்கணும், சுபமாக இருக்கா இல்லையான்னு தெரியணுங்கிறதுக்கே பிரம்மஞானம் வேணும்னு பார்த்தோம். நேற்று புத்தியினுடைய செழிப்புத்தன்மை, செரிஷ்னஸ், அதுதான் இறை சிந்தனை கொடுக்குது, அதுதான் ஜகத்தை விட வைக்குது, அதுதான் ஏகாகிர சித்தங்கிற ஒன்றில் நிற்க வைக்கிறது, அதுதான் ஐஸ்வர்யத்தை கொடுக்குது. அப்போ புத்தி செழிப்பாக இல்லைன்னா உன் வாழ்க்கையை செழிக்காதுங்கிற அறிவு உனக்கு இருக்கணும். அந்த புத்தியை கொடுக்கறது பிரம்மஞானம். இதெல்லாம் பிகைனருக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள். மந்திரம் இப்போ தான் வருது, நம்ம என்ன பண்ணுறது? அப்போ சொன்னால் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. நான் எங்களுக்கு அறிவே இல்லைங்கிற அறிவு தான் இருக்குது எல்லாருக்கும். நமக்கு அறிவே இல்லை, மெய்யறிவு இல்லைன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். பொய்யறிவு எக்கச்சக்கமாக சேர்த்து வச்சுருக்கீங்க, போட்டோம். இந்த மெய்யறிவு இல்லை உயர்வதற்கு வாழ்க்கையில் சிகரத்தை தொடுறதுக்கு ஒரு லெஜெண்டரி வாழ்க்கை, பேரு புகழோட இரையாட்சி பண்ணக்கூடிய தத்துவத்தோடு செயல்படுறதுக்கான வாழ்க்கை உனக்கு, அதுக்கான அறிவு இல்லைன்னு நீ நினைக்கிறல்ல, அது தவறு. புத்திங்கிறது ஒரு வைரம், அது உனக்கு வரமாக கொடுத்துருக்கு. அதுதான் இறைவன், அதுதான் நீ, அதுதான் ஞானம். ஸோ நல்லதை சிந்திக்கிறது தான் ஞானம். பொய்யை விடுறது தான் வைராக்கியம். ஒன்றில் நிற்கிறது தான் தர்மம். யாரும் இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களோ பண்ணல எனக்கு தெரியாது. பட் இந்த வார்த்தையிலேருந்து எனக்கு வரக்கூடிய கருத்துக்கள், சூக்ஷ்மங்கள் மறுக்க முடியாது. ஞானத்துக்காக தான் டெஃபினிஷன் அதுதான். ஈசன்பால் அன்பே ஞானங்கிறதும் இறைவனை தொடர்ந்து சிந்தின்னு சொல்கிறதும் ஒன்று தான். நீ யோகத்தில் போனாலும் சரி, பக்தியில் போனாலும் சரி, ஞானத்தில் போனாலும் சரி, மிக முக்கியமான 3 யோகத்தில் எதில் போனாலும் சரி, ஈசனை நெருங்கிறது தான் ஞானம். ஜகத்தை விட்டால் தான் ஈசனை. நீ ஒரு கால் ரைட்டில் போகுது, ஒரு கால் லெஃப்டில் போனால் நீ எப்படி பயணிப்ப? இல்லை ஒரு கால் முன்னாடி போகுது, ஒரு கால் பின்னாடி போகுது. ஒரு கால் பிரம்மத்தை நோக்கி முன்னாடி போகுதுன்னா, ஒரு கால் ஜகத்தை நோக்கி பின்னாடி போனால் நீ இருக்கிற இடத்துல நிற்ப. அதுதான் இப்போ உன் வாழ்க்கையாக இருக்குது. சரி, ஒன்றை நோக்கி பயணிக்கிறானா? அதுவும் இல்லை. ஏன்னா உனக்கு அந்த அறிவு இல்லை, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. பிரம்மஞானம்தான் ஒன்றில் நிற்கக்கூடிய அறிவை கொடுக்கும். ஒன்றில் நிற்கிறது பிரம்மஞானத்தை கொடுக்குது, பிரம்மத்தையே கொடுக்குது. பிரம்மஞானம்தான் ஒன்றில் நிற்கக்கூடிய அறிவை கொடுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மஞானம்தான் ஒன்றில் நிற்கக்கூடிய அறிவை கொடுக்குறது. ஒன்றில் நின்னா நீ ஒன்றில் நிற்கிறேன்னு அர்த்தம். ஒன்றில் நின்னா நீ உன்னில் நிற்கிறாய் என்ற அர்த்தம்.
இதான் ஸ்வஸ்தம்னு சொல்லுவாங்க. ஸ்வஸ்திதம் தான் ஸ்வஸ்தம். ஸ்வஸ்த மந்திராலயம்னு ஒன்று இருக்குது, சுவாஸ்திய மந்திராலயம்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் வேர்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஹிந்தின்னு ஒரு பேப்பர் இருக்குது, அதில் வந்து பிரசாசனிக் ஹிந்தின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அதில் சுவாஸ்திய கிரகாலயம் மந்திராலயம்னு சொன்னால் ஹெல்த் மினிஸ்ட்ரி. ஹெல்த்னா என்னது? ஆரோக்கியம், நோயற்ற தன்மை. நோயற்ற தன்மை, நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் உனக்கு எந்த நோயும் இல்லை, ஸ்வஸ்தமாக இருக்க. நீ அதை விட்டு வெளியில் வந்தால் உன்னை ரோகு பிடிக்கும். ரோகு ஆரோகு, சதா ரோகு. அரோகு தான் ஆரோகுன்னு சொல்கிறான். ஆரோகரா இல்லை, அரோகரா தான். ஆரோகரான்னு அர்த்தமே மாறும். ஆரோக்கியங்கிற வார்த்தையே தவறு, ஆரோக்கியங்கிறது தான் கரெக்டு. ஆரோக்கியம்னா ஃபுல்லாக நோய் பிடிச்சவன்னு அர்த்தம், ஆரோக்கியம்னா நோயற்றவன்னு அர்த்தம். தாவை கரெக்டாக பயன்படுத்தணும். போட்டோம். இப்போது இங்கே இந்த பிரம்மஞானம் புத்தியை பட்டத்திட்டுது. மனம்ங்கிற நிலையே மனோநாசம் செய்கிறது. மனமே இருக்கக்கூடாது. மனுஷனா நீ இருக்காதுன்னு சொல்லுது. நீ மனுஷன் கிடையாது, அதனால் மனுஷனாக இருக்காதுன்னு சொல்லுது. நீ புத்தியில் இருந்தாலும் புத்தியில் இரு, ஆனால் புத்தியும் கடக்கணும்னு சொல்லுது. குணத்தில் இரு, சத்துவகுணத்துக்கு வா, சத்துவகுணத்தையும் கடக்கணும். அப்புறம் இப்போ நீ எங்கே இருக்க? இப்போ உனக்கு குணம் தெரியுமா, புத்தி தெரியுமா, மனம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. கோஷம் தெரியுமா? நீ எதுக்காக எங்கே போகிறேன்னு தெரியுமா? டெஸ்டினேஷன் தெரியுமா? ரூட்டு தெரியுமா? வாகனம் இருக்கா? ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீ பயணிச்சுக்கிட்டு இருக்க, எங்கேயோ போயின்ட்டுருக்க. எல்லோரும் எங்கே போகிறாங்களோ அங்கே போயின்ட்டுருக்க. எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னா அவனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. எல்லோரும் ஒரே பொருளை கடையை, எதுக்கு இத்தனை காய்கறி கடை வச்சுருக்காங்க, இத்தனை ஷாப்ஸ் இருக்கு, எங்கேயோ போயின்ட்டுருக்கான். எதையோ தேடி போயிடும். எதை தேடுறேன்னே தெரியாமல் போய் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸே எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மைண்டில் ஒரு செலெக்ஷன் இருக்காது. அங்கே போய் பார்த்துக்கலான்ட்டு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இந்த மைண்டு தேடும். எது இல்லையோ அதான் மைண்டு. யாமா சாமாயா, எது இல்லையோ அது மாயா. அதுதான் அவன் எடுத்து போடுறவனுக்கு குழம்பி போயிடுவான். எதை தேடுறவனு அவனுக்கு, இவங்க எதை தேடுறான், அவன் அப்புறமா என்ன பண்ணுவான், டெக்னிக்கலாக இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றான், உங்கள் மனசில் பதிய வச்சுருவான். இத்தனை பார்த்தீங்க, இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படின்றான். முடிஞ்சு போச்சு. ஃபைனல் பண்ணலான்னா அவன் கதி அதோ கதி தான். எல்லாம் என்ன அர்த்தம்? அறிவே இல்லை, மெய்யறிவே இல்லை, பைத்தியம். என்ன தேடுதுன்னே தெரியாமல் தேடிட்டு இருக்கு கடையில். உலகத்துலேயும் அப்படி தான் நடந்துன்னு. அதனால் பித்ருவதம் இதெல்லாம் தாயையே வதம் பண்ணுறான்னா ஒருத்தன் நடந்துகிட்ருக்கு. என்ன காரணம்? நான் கேட்டால் உடனே அவர் போதையில் இருந்தார், மது அருந்திருந்தார், மது அருந்தி வண்டி ஓட்டினார், மது அருந்தி கத்தியால் குத்தினார், டெஸ்ட் பண்ணி பார்த்தார் ரத்தம் வருதா இல்லையான்னு. இப்படி தானே போடுறான். எதுக்கு இருந்தாலும் மது சொல்லி தானே போடுறான். இந்த நேற்று இன்சிடெண்ட்டு அப்படி தான் சொல்கிறேன். 3 பேர் மதுவில் இருந்தாங்க. கூட்டுப்பாலியல். என்ன பண்ணுறது? என்ன சொல்கிறது? அஜ்ஞானமா ஞானமா? அப்போ அரக்கனாவே எல்லோரும் இருந்து போங்க. யார் குடிய வேணாலும் யார் வேணாலும் கெடுத்துங்க. சோசியல் சிந்தனை இல்லை. வருத்தமாக இருக்குது. பிரம்மஞானமே இல்லாத ஒரு இனம் இருக்குன்னு சொன்னால் இங்கே தான் அதிகமாக இருக்குது. சொல்லிக் கொடுக்க இல்லையே, ஒன்று கூட இல்லையே. ஒரே ஒரு ஆசிரமம் பிரம்மாண்டமாக இருக்கணும், ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுதான் நம்ம கனவாக இருக்குது. பார்க்கலாம், முயற்சி பண்ணுவோம். என்னாச்சு? பித்ருவதாத்து. அப்பாவை கொலை பண்ணுறான், அம்மாவை கொலை பண்ணுறான், குருவை கொலை பண்ணுறான். யாரெல்லாம் உயர்வானதோ, கடவுள் இருந்தால் அவரையும் கொலை பண்ணுவான். கடவுள் நல்ல வேலை தோன்றலை. எதுக்கு தோன்றலைன்னு இப்போ தான் தெரியுது. பூத்தோ பவதி திரிகாலம் ஏத்தத்தை பிரத்யுஜானக. 3 காலமும் இந்த
விபூதி அணிய சர்வவேத பாராயண, சர்வவேதத்தை பாராயணம் பண்ணக்கூடிய பலன்னா அவங்களுடைய நட்பெல்லாம் கிடைக்கும். ஞானம் இல்லாமல் இல்லை, இது ஒரு சுருக்கத்தை சொல்லுது, முடிவை சொல்லுது தவிர அந்த அந்த ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல, மெத்தடாலஜி, அது அப்புறமா வரும். உபதேசம் பண்ணாமல் எப்படி ஞானம் வரும்? ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக இருந்த உபதேசம் பண்ணுறாங்களா இல்லையா? மௌனமாக இருந்தாலும் உபதேசம் நடக்குதா இல்லையா? அதனால் அந்த முடிவை தான் சொல்லு. சர்வவேத பாராயண பலம் ஆப்னோதி, அதனுடைய பலன் கிடைக்கும், அடைகிறான். சர்வ தீர்த்த பலம் அஷ்ணுதே, எத்தனை தீர்த்த யாத்திரை பண்ணணுமோ அதனுடைய பலனெல்லாம் இவனுக்கு கிடைக்கும். எப்போ என்ன பண்ணணும்? உள்ளே போகணும், உள்ளே போகணும். இதெல்லாம் மெத்தடாலஜி. சரி, அபப்ருவகனா எதுவும் திட்டாமல் பழிக்காமல், பழிக்காத வாழ்க்கை. சர்வம் ஆயுருதி, அவன் ஆயுள் முழுவதும் எந்த பழிச்சொல்லுக்கும் ஆளாகாமல் பயணிப்பான், பூர்ணாயுளுடன் வாழ்வான். விந்தத்தே ராயேஷ் போஷாம், அவனுக்கு பரிசு, அரசு பரிசு, தனம், பதவி, கௌபத்திய பசுக்கள் எல்லாம் கிடைக்கும். ஏவம் வர்த்தையே உபனிஷத்து, இப்படி இந்த உபனிஷத்து ஒரு விஷயத்தை வலியுறுத்துறது என்ன அப்படின்னு கேட்டால், மித் ஆகு இப்படி சொல்கிறது என்னன்னு கேட்டால், பகவான் சதாசிவக, சதாசிவனை சாம்ப சதாசிவ சாம்பக, சதாசிவ சாம்பக, சதாசிவ சாம்பகன்னு நீங்கள் தியானிக்கும்போது, விபூதி பூசும்போதும் இதை ஜபிக்கணும் அப்படின்னு 11வது மந்திரம் பூர்த்தியார். செகண்ட் சாப்டரு நம்ம சீரியலில் 12வது மந்திரம். அத்த புஷுண்ட ஜாபாலோ மகாதேவம் சாம்பம். இனி புஷுண்ட ஜாபால சிஷ்யன் மகாதேவம், குரு மகாதேவ சங்கரரை சாம்பத்தை பிரணம்ய புனக மீண்டும் வணங்கி, புனः பிரபச்ச மறுபடியும் கேட்டான். கிம் நித்தியம் பிராமணானாம் கர்த்தவியம், சாதுக்களுடைய கடமைகள் என்னானோ, எது அக்கரணே பிரத்யவைத்தி, எது செய்யலைன்னு சொன்னால் அவனுக்கு பாவமோ துக்கமோ ஏற்படும். பிராமணனுக்கு சாதுக்களுக்கு எந்த கடமையை செய்யலைன்னு சொன்னால் துக்கம் இல்லை பாவம் ஏற்படும். பூஜனீய, யாரை பூஜிக்கணும், யார் மதிக்கத்தக்கவர்கள். கோவாத்திய, யாரை தியானிக்கணும். ஸ்மர்த்தவியம், யாரை ஸ்மரிக்கணும், நினைவுபடுத்தி மனனம், யாரை மனனம் பண்ணணும். கதம் தியேயக, எது தியேயம், எது லட்சியம். குவஸ்தா தவ்யம் ஏத்தது, எது வாழக்கூடிய சரியான இடம், மனிதர்கள் வாழக்கூடிய சரியான இடம் எது, இதெல்லாம் சொல்லுங்கள். ஒரு 6 கேள்வி, அடுத்த 6 கேள்வி. செகண்ட் சாப்டர் வந்தாச்சுல, அடுத்த 6 கேள்வி கேட்டு விட்றாரு. சமாசேன தம் ஹோவாச்ச. இப்போ இந்த புத்தியை செரிஷ் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது பெரிய ஞானம். இந்த ஸ்ட்ராட்டஜி, சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் அடிப்படையான விஷயம். இது எந்த வயசில் எவ்வளவு சீக்கிரம் இந்த குழந்தைங்களுக்கு போய் சேருதோ, பிரம்மஞானத்தினால்தான் புத்தி வளருங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். புத்தியை நல்லா வளர்த்துக்கன்னு சொல்லக்கூடாது. அது கண்டதையும் படித்து பண்டிதனானு புரோஜனம் இல்லை, என்சைக்ளோபீடியான்னு ஒன்றும் உபயோகம் இருக்காது. மெய்ப்பொருளை தெரிஞ்சு ஒன்றில் நின்று வாழ்க்கை ஜெயிக்கணும். இந்த அறிவை எவ்வளவு சீக்கிரம் ஒரு குழந்தைக்கு கொடுக்குறீங்களோ அது வாழ்நாள் ஃபுல்லாக அது மேன்மை பெறும். ஏன்னா இதெல்லாம் முதல்ல கற்றுக்க வேண்டிய விஷயம். ஒரு 20 வயசுக்குள்ளே இதெல்லாங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நான் வரிசைப்படுத்தி கொடுப்பேன். எவ்வளவு எளிமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ எளிமைப்படுத்தி கொடுப்பேன். போட்டோம். இங்கே
புத்தியை வளர்த்துக்கன்னா எப்படி புத்தியை வளர்க்கும்? பிரம்மஞானத்தை அறிஞ்சால் புத்தி வளரும். என்ன பண்ணுதுன்னா சூக்ஷ்மத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அந்த புத்தியை அறியறதுக்கு நீ என்ன பண்ணுற? தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். தியானம் பண்ண சத்துகுணம் மேலோங்க மெய்ப்பொருள் நெருங்குது, இறைச்சிந்தனை நெருங்க ஒரு ஆனந்த பிரபாவம் ஏற்படுது. ஆனந்த பிரபாவம் உங்களுக்கு பிடிக்க அமிர்தவர்ஷினி, தர்மமேகம், அமிர்த சப்தங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதனால் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் பலப்பெறுது. அதனால் ஏகாகிர சித்தத்தோடு நீ அதில் பயணிக்கிற, ஒன்றில் நிற்கிற தர்மமாகுது. அதுவே அத்வைதமாகிறது, அனுபூதி ஆகிறது, ஜீவன் முக்தி ஆகுது. அப்போ நீ எதை அடையினாலும் அங்கே அடைஞ்சிடலாம். அங்கேருந்து சங்கல்பம் பண்ணால் சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தி. எதையும் சங்கல்பத்தினால எனக்கு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இந்த சங்கல்ப வார்த்தை எப்படி தான் எங்கிட்ட வந்துச்சோ தெரியாது. டே ஒன்லேருந்து இந்த டே 30 வருஷமாக சொல்கிறேன், எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. அதிலே எல்லாமே பண்ணிடுவோம். சாமிகிட்ட போய் கேட்கணுங்கிற கருத்து வேறு ஒன்றும் இல்லை. சாமிகிட்ட போய் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு கருத்து. குற்றவாதிகள் நடத்தும் போது நமக்கு கேட்க தோணாது. அவர் வேலைகள் நடக்கிறதுக்கு நம்ம நடத்துகிற மாதிரி நினச்சிக்குவோம். ஒரு கைட் பண்ண ஆள் கிடையாதுல்ல. கைட் பண்ணவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் தனியாக தான் நின்னோம். முதல் 2 வருஷம்தான் இருந்தார். முதல் வருஷம் அவர் 90% வேலை, அடியன் 10% தான் வேலை. கந்தசஷ்டி ஆரம்பிக்கப்படுது. 2வது வருஷம் 50-50 ஆச்சு. அவர் அங்கே போயிட்டார். 3வது வருஷம் அங்கேருந்து அவர் கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டர்ன் வரலை. அடியன் 90, அவர் 10 ஆகிட்டார். சொல்ல புரியுதா? 10-90 இருந்துச்சு, 50-50 இருந்துச்சு, 90-10 ஆகிடுச்சு. அப்புறமா 100% போயிட்டார். நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ இறைவனே அப்போ அன்னையிலேருந்து தான் என்னுடைய எண்ணமும் இயக்கமும் முருகப்பெருமான். நான் எது செய்கிறேன் சரியா தப்பா எனக்கு தெரியாது. முருகா எங்களை வழி இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கிறது. கரெக்டாக வழி நடத்துவார், சூப்பராக நடத்துவார். அப்படியே பூரணமாக சரணாகதி ஆகிடணும். பக்தினா ஒன்று சரணாகதி பண்ணி தொலை. சும்மா நானும் பக்தி கொள்கிறேன்னு சும்மா லிஸ்ட்டு போட்டு கேடு வியாபாரம் பண்ண சுவாமிகிட்ட. இப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எங்கே வசிக்கணும், யாரை வணங்கணும், யாரை தியானிக்கணும், எல்லாம் க்ளீனாக சொல்லுது. அதெல்லாம் இந்த 4 புத்தியை பட்டத்தையிட்டுறது, ஷார்பன் பண்ணுறது. ஸோ சமாசேன தமுகுவாச்ச, அவருக்கு சமாசேன சுருக்கமாக சிவபரம்பொருள் உபதேசத்தை ஆரம்பிச்சது. பிராக் உதயான் நிர்வர்த்தியம் சௌச்சாதிக்கம். காலையில் அதிகாலையில் எழுந்து சௌச் கழிவு நீக்கம்லாம் செய்து ததக ஸ்நானம் செய்து மார்ஜனம் ருத்ரசுக்தேகே ருத்ரசுக்தம் சொல்லி ஒன்றை சுத்திகரணம் பண்ணிக்கணும். மார்ஜனம்னா தூய்மைப்படுத்துறது. ததச்ச ஆகத்தம் வாசக பரிதத்தே பாப்மனோ அபகத்திய. ட்ரெஸ் கிழியாத ட்ரெஸ்ஸாக போடணும். எப்போதும் ட்ரெஸ் சின்னதாக கூட கிழிஞ்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அது பாவம் போக்குமா. ததாகத்தம் வாசக வஸ்திரம் பரிதத்தையே பாப்மனோ அபகரதி, பாவத்தை நீக்கும். அந்தம் ஆதித்யம் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னு அபித்யானன் உத்தூளித்தாங்கம். உத்தூளித்தம்னா பூசிக்கிறது, விபூதியை பூசிக்கிட்டு சூரியனை உதயமாகிற நேரத்தில் இருந்து தியானிக்கலாம். அப்புறம் ருத்ராட்சம் அணியும் முறையும் சொல்லுது. யதாஸ்தானம் பஸ்மனா திரிபுன்றம் ஸ்வேத்தேனேவ ருத்ராட்சம் ஸ்வேத்தான விபுரியாத். விபூதியும் வெள்ளையாக இருக்கணும், ஸ்வேத்தமாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும். ருத்ராட்சமும் கருப்பு ருத்ராட்சம், வெள்ளை ருத்ராட்சம்னு இருக்குது. வெள்ளை ருத்ராட்சம்லாம் வெளியிட மாட்டானுங்க. கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி அது போடணும். நம்மளை மாதிரி உள்ளவர்கள் பலன் கருதி போடுறதில்ல, சுவாமியாக நினச்சி போடுறதுனால நம்ம எது முகமும் பார்க்குறதில்ல, இந்த முகம் அந்த முகம்னு.
கிடைச்சா உத்தமம், கிடைக்கலன்னா ஏதோ ஒன்று போட்டுட்டு அப்படி போடுறதுனால இதை கவனிக்கிறது இல்லை. அது ஞானம், இது வேதாந்தம். இந்த இந்த பல விஷயங்கள் நம்மளோட வேதாந்தம் பொருந்தி நிற்கும். சொல்கிறேன்ல, சுவாமிக்கிட்ட போய் நிற்பேன், கை அஞ்சலி வராது, அப்படியே நிற்பேன், ஒத்து கவனிப்பேன், ஆனந்தமாக இருப்பேன். அந்த வணங்குறது கும்பிடுறது அதெல்லாம் இல்லை, ஆரம்பத்துலேருந்து இல்லை, செயற்கையாக இருக்கும். அது நான் பண்ணினேன்னா அது செயற்கை, எனக்கு சொல்கிறேன். மற்றவங்க என்ன இப்படி இருக்காருன்னு நினைப்பாங்க. அப்புறம் எப்பயுமே இப்படி தான் இருக்காரு அப்படின்னு அப்படியே விட்டுட்டாங்க. என்னைக்காவது நான் கும்பிட்டேன்னா, என்ன இன்றைக்கி கும்பிட்டீங்க சாமி, என்ன கேட்டீங்க சாமிகிட்டேன்னு கேட்பாங்க. அது ஏதாவது இருக்கும், அது தானாக நடக்கிற விஷயம், பிளான் கிடையாது. அதனால் யதாஸ்தானம் பஸ்மனா திரிபுன்றம் ஸ்வேதேனேவ, வெள்ளை திரிபுன்றம் போட்டு, பஸ்மத்தை வெள்ளை விபூதியை திரிபுன்றமாக போட்டு, ருத்ராட்சமாக வெள்ளையினால் அணிய வேண்டும். நான் ஏத்தத்த சம்மர்ஷகம், இந்த விதிமுறைகள்லாம் சொன்னிச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி மந்திரங்கள்லாம் சொல்லி தான் நீங்கள் இது போடணும்னு, அதெல்லாம் மறக்கக்கூடாது. ததா அந்நிய மூர்தனி சத்வாரிஷிதம், இப்போ தலையில் 40 ருத்ராட்சம் உள்ள ஒரு மாலையை தலையில் சுற்றணும். தலை உச்சியில் சிகாயாம் ஏகம் திரயம், சிக்கா அதில் குடுமி வச்சு, அந்த குடுமியில் 1 இல்லை 3 கோத்து அதில் கட்டணும். ஸ்ரோத்ரையோ துவாதச, காது பக்கம் 12 ருத்ராட்சம். இப்படி போடுறது சின்ன சின்ன ருத்ராட்சம் போடுறது. கண்டே துவாத்ரிஷம் த்ரிஷம் 32 ருத்ராட்சம் கழுத்தில், பாகவோ கைகளில், ஷோடச 16 இந்த பக்கம் 16 இந்த பக்கம் 16. அடுத்தது துவாதச மணிபந்த 12 கையில், ஷடு அங்குஷ்டயா, கைகளில் கூட அணியணும் போல, 12 அங்குஷ்டையோ கட்டை விரல்ல. ததா சந்தியாம் சகுஷோ அகர் உபாசித்த, இப்படி சந்தியா நேரங்களில் இந்த சகுஷோ, இந்த தர்ப்ப புல் போட்டு ஆசனம் போட்டு, குஷோன புல், அகர் உபாசித்த, எப்போதும் உபாசனை செய்ய வேண்டும். அக்னி ஜோதி இத்தியாதி அக்னோ ஜுகயாத்தே, இப்படி அக்னியை ஏற்றி ஹோமத்தை செய்ய வேண்டும். ருத்ராட்சம் போடுற மெத்தடாலஜி. சிவலிங்க திரிசந்தியம் அபியச் குஷேஷ் வாசினோ தியாத்வா சாம்பம் மாமேவ, சிவபூஜை திரிசந்தியாம் 3 சந்தி காலத்துலையும் தர்ப்ப புல்லை போட்டு தியானித்து யாரை, சாம்பமான மாமேவ எண்ணெயே. இப்போ எப்படி மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு எண்ணெயேன்னு சொல்லுவார்ல, மாமேவ சரணம் அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி இப்போ இதில் விஸ்வரூப தரிசனம் இங்கே கொடுக்க போகிறார். ஒரு அரிய மந்திரம் இது. இது வரைக்கும் சிவாவுடைய விஸ்வரூபம் நம்ம யாரும் கேள்விப்பட்டதில்லை. இங்கே இருக்குது, மந்திரம் இருக்குது, இங்கே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு பகவத்கீதையில் இருக்கிறது எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், சாம்பம் மாமேவ ரிஷபாரூடம், ரிஷப காலையில் ஏறிய எண்ணெய், காலமாடு அதில் ஏறின எண்ணெய். ஹிரண்யபாகு, ஹிரண்யவர்ண பொன்னிறமான கைகள், நிறம். ஹிரண்ய ரூபம் பொன்னிறமான வடிவம். பசு பாச விமோச்சகம், பசுனுடைய பாசத்தை நீக்கக்கூடியவன். புருஷன் போதுமா, புருஷன்
தர்மார்த்த காமத்தை கடந்தவன், புருஷார்த்தம் செய்தவன் புருஷன். அதான் கடந்தவன் தான் கடவுள்னு சொன்னது. உள் கடை, உள்ளத்தை கடை. கிருஷ்ண பிங்கள மூர்தவரேத, கருப்பு சிவப்பு. பிங்கள அப்படிங்கிறதுக்கு சிகப்புங்கிற அர்த்தம், கிருஷ்ண கருப்பு. ஊர்தவரேத்தம் கருப்பும் சிவப்பும் கலந்த கண் அப்படி இருக்கான். ஊர்தவரேத்தம் மேல் நோக்கி இருக்குது, தியானத்தில் இருக்கார். விருப்பாட்சம், விருப்பாட்ச குகை திருவண்ணாமலை. விருப்பாட்சம்னா சிவம்னு ஒரு அர்த்தம், வேறுபட்டவன்னு அர்த்தம், வேறுபட்டவர்னு அர்த்தம். சாமானியர் அல்ல, வேறுபட்டவர், தனித்தன்மையுடையவர்னு அர்த்தம். மேலான கண்களுடையவர், மாறுபட்ட கண்களை உடையவர். 3 கண் இருக்குல்ல, அதனால் விருப்பாட்சம். விஸ்வரூபம், எனக்கு விஸ்வரூபம் இருக்கே. சகசிராட்சம், 1000 கண்ணுடையவன். சகசிர சீசக, சகசிர பாகு, எல்லாம் இங்கேருந்தான் பகவத்கீதையில் எடுத்து அது சொல்ல மாட்டாங்க. பஸ்மஜாபால உபநிஷத்துலேருந்து தான் இது எடுத்திருக்கார் வியாசர். வியாசர் நல்லதை நினச்சி தான் செஞ்சார். அவர் எல்லாமே நல்ல நோக்கத்தோடு தான் செஞ்சார். ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னா பேதம் அதிகமாக போச்சு. இந்த வடிவம் கொடுத்ததுனால, வடிவம் கொடுத்து புரிய வைக்கிறதுக்காக அவங்கவுங்க சைக்கலாஜிக்கலுக்கு அவங்கவுங்க சைக்காலஜி படி அந்த கடவுளை வணங்கி வாங்கப்பான்னு சொன்னால் நாங்கள் தான் மேலேன்னு சண்டை போட்டு உருவத்தை உருவாக்கி இப்போ ஒரிஜினலை விட்டாச்சு, நிர்குணத்தை விட்டாச்சு, சகுனத்தை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட. சகுனன்னாலே சண்டை. அதனால தான் சகுனின்னு சொன்னாங்களோ என்னமோ தெரியும். சில பேர் பார்த்தேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவன் சகுனிவன் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கும். அப்படி கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அதாவது வடிவத்தை பற்றி பேசக்கூடாது. வடிவங்கிறது நமக்கு புரியறதுக்காக. கர்மாவை செய்ய போகிறாரு, அவர் கர்மாவே செய்ய போகிறதில்ல. கர்மா கிடையாது. இப்போ கர்மா வேணும், நம்ம செய்யணும்னா நமக்கு வடிவம் வேணும், உடம்பு வேணும். கர்மா செய்யணும்னா உடம்பு வேணும். அதனால இந்த உடம்பை பயன்படுத்துகிறாங்க. அவங்க சங்கல்பம் பண்ண இந்த சித்தை என்ன பண்ணுது, செயல்பட ஆரம்பிக்குதா இல்லையா? ரஜோகுணத்தை பிராணனை உள்ள நல்லா ஊதுன்னு ஊதி விட்டுறாங்க. சகசாட்சம் எனக்கு 1000 கண்கள் உடையது. சகசிர சீஷம் 1000 தலைகள் உடையது. சகசிர சரணம் 1000 கால்கள் உடையவன். விஸ்வத்தோ பாகு, உலகளாவிய இந்த பெரிய கைகள், எல்லா பக்கமும் நீண்ட கைகள், எப்படி வேணாலும் அர்த்தம் கொள்ளலாம். விஸ்வாத்மனாம், இந்த எல்லாத்துக்கும் ஆத்மா, இத்தனை 1000த்துக்கும் ஆத்மா ஏகமேவ அத்வைத்தம், ஒருவரே, எல்லாத்துக்கும் ஆத்மாவாக நான் இருக்கிறேன். நிஷ்கலம், எனக்கு எந்த பார்ட்ஸ் அவயவங்கள் கிடையாது, எந்த கலாவும் கிடையாது. 16 கலைன்னு யாருக்கு? சகுனத்தில் இருந்தால் தான் 16 கலை, 16 தத்துவங்கள். சித்துக்கெல்லாம் கலைகள் உண்டு. கலைகள்னால் இது கிடையாது. கலைகள்னால் ஒரு பார்ட்ஸ், அவயவங்கள்னு சொன்னால் அதான் கலான்னு சொல்லுது. நிஷ்கலம்னா கலா கிடையாது, எனக்கு அவயவங்கள் கிடையாது. நிஷ்கிரியம்னா என்ன செயலும் பண்ணுறதில்ல, நான் சத்தாக இருக்கிறேன், நிஷ்கிரியம். சாந்தம், அமைதியாக இருக்கிறேன். சிவம், சிவமாக இருக்கிறேன். அக்ஷரம், அழிவற்றவனாக இருக்கிறேன், சயமாகாதவனாக இருக்கிறேன். அவ்யயம், தேயாதவனாக இருக்கிறேன். செலவு செய்தாலும் ஞானம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஞானம் மாதிரி இல்லை, ஞானம்தான். அவ்யயம், ஹரிஹரம், ஹரியும் நான் தான், ஹரனும் நான் தான். போதுமா? இப்போ ஒரு இடி போட போகிறாரு. ஒரு இடி, பெரிய இடி போட போகிறாரு. இப்போ பாருங்க, ஹரிஹரன், ஹரியும் ஹரனும் நான் தான். அப்புறம் ஹிரண்ய கர்ப்பம், ஹிரண்ய கர்ப்பனும் நான் தான்ப்பா. இங்கே தான் ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் மந்திரத்தில் இருக்குது. உபநிஷத்து பேர் பஸ்மஜாபால உபநிஷத்து. மெய்ப்பொருள் சொல்லுது. இது இதெல்லாம் மறைச்சிட்டானுங்க. யாரோ மறைச்சவனுக்கு போய் சேரட்டும். நீங்கள் மறைச்சிங்கன்னா அது உங்களை சேரும். ஹிரண்ய கர்ப்பம், ஹிரண்ய கர்ப்பன் நான் தான். சிருஷ்டாரம்,
பிரம்மாவும் நான் தான், படைக்கிறவனும் நான் தான். அப்பிரமேயம், நான் ஆப்ஜெக்ட் இல்லை, என்னை பிடிக்க முடியாது. இப்போ இது நம்மளை இயக்குதா இல்லையா? இந்த சத்து தான், இந்த சிவன் தான் நம்மளை இயக்குது. அது சங்கல்பம் மாத்திரேன்னு சர்வசித்தி. அது சங்கல்பம் போடுறது நம்ம செயல்படுறோம். ஒத்துக்கிறீங்களா? அது நமக்கு பார்க்க முடியாது, அதுவே சொல்லிடுச்சு, எல்லாம் சொல்லுது. இப்போ அவயவம் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, எல்லாம் சொல்லுது. ஆனால் நம்மளை இயக்குது. அப்போ ஏதோ ஒன்றுகிட்டேருந்து நம்ம எண்ணம் வாங்குறோம்ல, அது எது? அதுதான் சத்து. சத்துக்கிட்டேருந்து எண்ணங்களை வாங்கி தான் நம்ம செயல்படுறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேருந்து தான் வருது, ராஜாக்கிட்டேருந்து பிரஜாவுக்கு வருது. புரியுதா? சிவப்பரம்பொருள் இருந்துட்டு இந்த ஜகத்துக்கு எண்ணங்கள் வருது. நல்ல எண்ணம் கெட்டனம்னா நம்ம பார்வை, நம்ம அறிவு பொறுத்து இருக்குது. இப்போ அறிவுங்கிறது என்னது? அறியாமையை எந்த அளவுக்கு நீக்கிருக்கோமோ அந்த அளவுக்கு அறிவு. இப்போ நம்ம சூக்ஷ்மமாக சிந்திக்க வைக்கிறது, உயிரை சுற்றி இருட்டு இருக்கு, மாயா இருக்குங்கிறது நீக்க முடியாத உபாதியாக இருக்குது. அஞ்ஞானமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஞானத்துக்கு ஆப்போசிட் எல்லாம் மனதுக்கு உள்ளது. மனதான் மனசன்னு அவர் பாமன் சுவாமிகள் சொல்கிறார். தகராலை ரகசியத்தில் மனசன்னு மனுஷன் சொல்ல மாட்டார், மனசில் வாழ்றான், அதனால் மனசன்னு சொன்னார். சொன்னது கரெக்டு தான். இப்போ ஞானத்துக்கு அஜ்ஞானமாக இருக்கே மனம், நேர ஆப்போசிட்டு. மனம்தான் மாயா, அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் மனதில் வாழ்கிறீங்கன்னா நீ பொய்யில் வாழ்கிறேன்னு அர்த்தம். என் மனசு சரியில்லை, என் மனசு குழப்பமாக இருக்குது, நான் என் மனசு பயப்படுது. எல்லாம் யார்? நான் சுகமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், எல்லாம் மனசு தான். ஜாலியாக என்றைக்கோ ஒரு நாள் இருக்கு, துக்கமாக எப்பயுமே துக்கமாக இருக்கு. ஏன்? என்ன உனக்கு இப்போ குறைச்சல் சொல்லு, உனக்கு என்ன கேடு சொல்லு. அறியாமை தான் கேடு. ஞானம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? வைராக்கியம், தர்மம், ஐஸ்வர்யம். இது புத்தி. அதுக்கு ஆப்போசிட் அஜ்ஞானம், அவைராக்கியம், அதர்மம். அப்போ பிரசாதத்தையே குறுக்கு வழியில் வாங்குறான்னா என்ன அர்த்தம்? அவன் மனசை அப்படி தான் இருப்பான். நம்மளுக்கு அறிவு இருந்தால் அவனை மன்னிக்கணும், அவ்வளோதான். அப்படி சரி போனா போகிறான்னு விட்டா அவன் 4 பேர் போய் கொண்டு வருவான். இவன் மனமா புத்தியானா? மெய்யறிந்தால் புத்தி, அறிவு இல்லை என்றால் மனம். அறிவு இல்லாமல் தான் குறுக்க போய் வாங்கிட்டு இப்படி நீட்டுது. கொஞ்சம் கூட தயக்கமே இல்லை. ஏன்னா நம்ம போய் கேட்டால் கொடுத்துருவாங்க, நம்ம இஷ்டத்துக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அது அதர்மங்கிறது உரைக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம அங்கே உட்காந்துருக்கோம், நமக்கு உரைக்குது. யாரோ வாங்கிட்டு வராங்க, யாரோ சாப்பிட்றாங்க, என்னமோ பண்ணுறாங்க. எதை அப்படியே போட்டோன்னு நம்ம விட முடியல. நீ கீழே போய் நின்று வாங்கிட்டு வாப்போ சொல்கிறோம். அதனால் அப்பிரமேயம், நான் ஆப்ஜெக்ட் இல்லை. நீ என்னை பிடிச்சி சொல்கிறதே செய், அவ்வளோதான். சொல்கிறதே சரியா இல்லையா என்னப்பா? நீ செய்யலைன்னா இன்னொரு ஆளை வச்சு செஞ்சுருவேன். என்னது? காப்பாற்றிக்க உன்னுடைய இதை பவரை, பொசிஷனை காப்பாற்றிக்க. செய்தா இல்லையா? அப்பிரமேயம், என்னை பிடிக்க முடியாது, என்ன நீ பார்க்கணுங்கிற அவசியம் உனக்கு இல்லை, சொல்கிறதே செய். ஏன்னா உனக்கு அறிவு இல்லை. நீ கைது பண்ணி உன்னை கொண்டாந்து போட்டிருக்கீங்க. நீ கைதியாக இருந்துக்கிட்டு எனக்கு ஏசி ரூம் வேணும், இது ஹோம் தியேட்டர் வேணும், அது வேணும், இது வேணாம் கேட்கப்படாது. நீ முதல்ல விடுதலையாகு, அப்புறம் உனக்கு எல்லாமே கொடுக்குறேன். ஆசை திறந்தால் அகிலம். அதனால் அப்பிரமேயம், நான் அப்ஜெக்ட் அல்ல, என்னை பிடிக்க முடியாது. என்னை நெருங்கணும்னா குரு வேணும். நீ கண்டிப்பாக குருகிட்ட போக மாட்டேன். ஏன்னா உனக்கு அகங்காரம், திமிரு, கொழுப்பு, ஆணம் எல்லாம் நிறையா இருக்குது உனக்கு. சொல்லவே வேணாம், நிறைய சேமித்து வச்சுருக்கேன். அதாவது இந்த செல்லுலாம் இருக்குல்ல, இந்த கடலில் திமிங்கலம் இருக்குல்ல, அது மேலே நிறைய செல்லு. ரெஸ்கியூ பாருங்கள், உங்களுக்கு மனசு ரொம்ப இதுவாக இருக்கும். அதை ரிலீவ் பண்ணும்போது மனசு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்.
அதை பார்க்கும்போது ரொம்ப அது பாவமாக இருக்கும். அது அந்த ரெஸ்க்யூ பண்ணுறாங்க பாருங்கள், அப்போ தான் பார்க்கணும். அது அது துக்கத்தை அனுபவிச்சிருக்கு பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா உங்கள் இறுதியுமே வெடிச்சு போயிடும். ஒரு மான் 30 வருஷமாக ஒரு டயரை மாட்டிக்கிட்டு அலையுது. ஒரு மான், குட்டி மான், அது அப்போ எப்படியோ அது டயர் அது கழுத்தில் மாட்டிச்சு, கொம்புலாம் நல்லா வளர்ந்துடுச்சு. அது ஒரு பெரிய விஷயமா தெரியாமல் இருந்துச்சு. போக 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 அது இந்த வெயிட்டு தாங்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு டயர் எத்தனை கிலோ இருக்கும்? 50 கிலோவுக்கு மேலே இருக்கும். 40 கிலோ, 50 தூக்க முடியாதுங்க ஒரு டயரு. அதை பார்த்தா ஒரு ரெஸ்கியூ டீம் வருது. கிட்டத்தட்ட 10 டயர் உள்ள 10 மானை கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் கழுத்தில் போட்டு கழுத்தே புண்ணாயிடுச்சு. பாவம். அப்படிலாம் நம்ம பிறந்து தாங்க வந்திருக்கோம், அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். இப்போயாவது கொஞ்சம் புத்தி வேலை செஞ்சு அகங்காரத்தை விட்டு குருவை பிடிச்சி மேலே ஏறிடணும், சிகரத்துக்கு போய். அது ரிலீஃப் பண்ணோன்னே அதை பார்க்குற பார்வை, அது நம்மளை பார்க்குற பார்வை, அந்த ரெஸ்கியூ பண்ணுறவனை பார்க்குற பார்வை இருக்க, அடாடா அங்கே தெய்வத்தை பார்க்கலாம். அது நம்ம அந்த மான் மூலயமா தெய்வத்தை பார்க்கலாம். யார் அதுக்காக முயற்சி பண்ணுறானோ. அனிமல்ஸ் ரெஸ்கியூ யூனிட், URIT வேறு போடுறான். அது என்ன அந்த மொழியில் இருக்கும். யூனிட்டை யூரிட்னு போடுறான், URIT போடுறான், UNITயும் போடுறான். போட்டோம். இப்போது அப்பிரமேயமாக இருக்கிற நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இரு. ஏன்னா உனக்கு புண்ணியம் இல்லை. புண்ணியம் இல்லாமல் ஆனந்தம் இல்லை, புரிஞ்சுக்குங்க. புண்ணியம் இல்லாமல் அறிவு இல்லை, புரிஞ்சுக்குங்க. ஒன்றுமே இல்லை, ஜீரோவில் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணேன், நேராக டெய்லி கோயிலுக்கு போ. டெய்லி பிள்ளையாரை சுற்று. யார் பக்கத்தில் இருக்காங்களோ சுற்று. பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவர் யார், அம்பாலோ சாமியோ முருகனோ. முருகன்லாம் ரேராக தான் இருப்பார். பிள்ளையார் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடுவாங்க. அவரை முதல்ல சுற்ற ஆரம்பி. அந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணு. அது ஒன்று போதும், ஒன்று சிகரத்துக்கு கொண்டு வந்துடும். அதுதான் புண்ணியத்துக்கான முதல் முறை. அப்புறம் உழவார பணி திருப்பணி ஈடுபடு. அப்புறம் உன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொடு. பொருளாதாரம் ஏறுனா நல்லா ஏற்றுக்கும். அது பர்சன்டேஜ் ரேஷியோ போட்டு செலவு பண்ணு. தர்மம் ஏற ஏற, தானம் ஏற ஏற, சத்துகுணம் ஏற ஏற, புண்ணியம் ஏற ஏற விடுதலைக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றது. தான் சொந்த கருத்தில் உபநிஷத்து. உங்களாலேயும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் புண்ணியம் பண்ணாமல் இங்கே உட்கார முடியாது. நீங்களும் நானும் புண்ணியம் இல்லாமல் இந்த மந்திரத்தை பேசவோ கேட்கவோ முடியாது. எல்லாம் என்னங்க பண்ணுது, இங்கே இருக்கிற பொருளை எடுத்து வச்சுருக்க, இங்கேருந்து இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போன்னு சொல்லுது. எடுத்துகிட்டு போக முடியாது. எத்தனை 1000 கோடி சேமித்தாலும் நீ எடுத்துகிட்டு போக முடியாது தம்பி. அடுத்த ஜென்ரேஷன் அதை கேப்சர் பண்ணும். அது நீ இருக்கும்போதே பண்ணிட்டு போகலாம்ல. உன்னை பார்த்து அடுத்தவன் பண்ணுவான்ல, எங்கள் தாத்தா பண்ணார், அப்பா பண்ணாருன்னு. எனக்கே பத்தலைங்கிற. அதனால் அப்பிரமேயம் அனாதியந்தம். எனக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, அப்பா அம்மா கிடையாது. சிவபரம்பொருளுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்கிறது அதுதான். பாக்கி எல்லா கடவுளுக்கும் அவதார நோக்கம் இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க. ஆதி அந்தம் வேதாந்தங்கிறது நல்லா புரிஞ்சிச்சா? சிவபரம்பருடைய விசேஷம் புரிஞ்சுங்க. ருத்ரம் சூக்தம் இதெல்லாம் சொல்லி அபிஷேகம் செய்வாய், எனக்கு அபிஷேகம் செய்வாய் சிவலிங்கத்துக்கு. சித்தேன பஸ்வனா ஸ்ரீபலம் தலை த்ரிஷாக்கை ரௌத்ர ஆர்திரவா நான் ஆர்திரவா. ஓ, சித்தேனு வெள்ளை சாம்பல், வெள்ளை விபூதியை பூசி, ஸ்ரீபலம் பழங்கள், தலை வெத்தலைப்பாக்கு, த்ரிஷாக்கா 3 இதழ் கொண்ட வில்வம், ரௌத்ர நினைச்சோ நினைக்காமலோ பரவாயில்ல, காஞ்சிருந்தாலும். ஏன்னா வில்வத்துக்கு மட்டும் தனிச்சிறப்பு. வில்வத்தை மட்டும்தான் ஒரு நாள் பயன்படுத்தினதை அடுத்த நாளும் பயன்படுத்தலாம், அடுத்த நாளும் பயன்படுத்தலாம். வேறு எந்த பூவையும் நிர்மாலியம் எடுத்துடணும், அடுத்த நாள் தூக்கி போட்டுடணும். வில்வம் காஞ்சிருந்தாலும் அது விசேஷம், ஈரமாக இருந்தாலும் விசேஷம்னு சொல்லுது.
பில்வத்துக்கு மட்டும் அவ்வளோ சிறப்பு. ஆத்ர அநாத்ர ந இதர சம்ஸ்பர்ஷ, வேறு எதுவும் புறத்துலேருந்து நீ எதுவும் எடுக்க தேவையில்லை. இது போதும். பழம், வில்வம், விபூதி, ஜலம் போதும். தது பூஜா சாதனம் கல்ப, எல்லா பூஜா சாதனமும் எல்லாம் அகபூஜை தான். இது சொல்கிறது, இது அகபூஜை தான் சொல்லுது. தத் பூஜா சாதனம் கல்பையே, கற்பனையாக பண்ணிக்கோ. எல்லாத்தையும் பூஜை சாமான் அது இருக்குது, இது நைவேத்தியம் கற்பனை பண்ணிக்கோ. என்னென்ன நைவேத்தியம் பண்ணும்போது சாமிக்கு, உனக்கு பால் பாயசம் வேணுமா, உனக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறீங்க, பண்ணிட்டு போங்க. அதெல்லாம் பண்ணிக்கோ, எல்லாம் கல்பனையில் பண்ணிக்கோ. தது பூஜா சாதனம் கல்பையே, நைவேத்தியம் கற்பனையாக செய்து ததாச்ச ஏகாதச குண 11 முறை ருத்ர ஜபனிய, ருத்ரத்தை ஸ்ரீருத்ரம் ஜபிப்பாயாக. ஏக குணம் அனந்தக, இப்படி ஒரு குணமாக இருக்கிறது தான் எல்லையற்றதாக ஒன்று தான் எல்லாமாக இருக்கிறது, பல குணமாக இருக்கிறது. ஷடாட்சரோ அஷ்டாட்சரோ வா சைவோ ஜபனிய, முதல்ல 6 எழுத்து மந்திரம் ஓம் நமச்சிவாய, அஷ்டாட்சரம், பிறகு 8 எழுத்து ஓம் மகாதேவாய நமக, ஓம் சிவாய நமக. சிவாய நமக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு இந்த உபநிஷத்து. சிவாய நமக ரெக்கமெண்ட் பண்ணுது, சிபாரிசு செய்யுது. ஷடாட்சரோ அஷ்டாட்சரோ வா சைவோ ஜபனிய, ஜபிக்கணும். ஓம் இத்திய அக்ரே, அக்ரே ஓம், ஓம் சேர்க்கணும் முன்னாடி. விவகரேத்து நம இதி பச்சாது, பின்னாடி நம சேர்க்கணும். சிவாயேத் அக்ஷரம், சிவாய தான் சிவாயேத், சிவாய என்று நடுவில் சிவாய 3 எழுத்து. இங்கே ஓம் 1, நமக. ஆமாம், ஓம் நமக, ஓம் சிவாய நமக. அந்த சொல்லுது, ரெக்கமெண்ட் பண்ணுது, மந்திரமே சொல்லிடுச்சு, உபனிஷத்தே சொல்லிடுச்சு சிவாய நமக. ஓம் இத்தி அக்ரே வியகாரத்து ஆரம்பத்தை அது திரும்ப வரும். நம இத்தி பச்சாத்து ததோ மகாதேவாயதி, அடுத்த திரும்ப சொல்லுது. முன்னாடி ஓம்கு சொல்லி, பின்னாடி நமக சொல்லி, நடுவில் மகாதேவாய, மகாதேவாய 5 எழுத்து சொல்ல. பஞ்சாட்சராணி நமச்சிவாய சொல்ல எழுத்துடன். நாத்த ஸ்தாரக, இது தாரகம் இல்லை, ஆனால் நான் ஸ்தாரக பரமமந்திரக, ஆனால் மேலானது, உயர்வானது. தாரகோ அயம் பஞ்சாட்சரம் தான் தாரகம், பஞ்சாட்சரம் தான் நமச்சிவாய தான் தாரகம். கோ அயம் சைவோ மனு, சிவத்துக்கான மந்திரம் எது? சைவஸ்தாரகோ, சைவஸ்தாரகம்னு சொல்கிறது, சிவதாரகம்னு சொல்கிறது. அயம் உபதேசி மனு ரவிர்முக்தே, மரண காலத்தில் உபதேசம் செய்யப்படும். காசியில் யார் இறந்தாலும் முக்தி கிடைக்கிறதுக்கு காரணம் சிவபரம்பொருள். அங்கே யாரெல்லாம் இறக்குறாங்களோ அவங்களுக்கு ஓங்காரம் தாரக மந்திரமாக உபதேசம் செய்வாங்க. அதனால் அந்த ஜீவன் அந்த ஓங்காரத்து மூலயமா பரத்தை அடையுது, பிரம்மங்கிற அந்த பரத்தை சென்றடையுது. அதுதான் தாரகம். வாகனம், தாரகம்னா வாகனம், உங்களை கொண்டு போய் அந்த கரையில் விடுது, கடத்துது. சைவமேபிய ஜீவபிய சிவபக்தர்களுக்கும் இது உபதேசிக்கப்படுகிறது. சைவோ அயமேவ மந்திரா ஸ்தாரயதி, இந்த தாரகம் தாரயத்தி ச ஏவ பிரம்மோபதேசக, ஜீவனை முக்திக்கு கடத்துகிறது. இது உபதேசம் பண்ண செய்யப்படுகிறது. மரண காலத்தில் சிவபரம்பொருள் இந்த மந்திரத்தை உபதேசிக்கிறது, அதனால் அது பிரம்மோபதேசமாகிறது.
ஓங்காரம் பொது. இந்த பேரெல்லாம் சேர்த்திங்கன்னா மந்திரம் இருக்குது, இருந்துட்டு போடும். சரி, பிரம்ம சோமோ அகம் இப்போ தான் ஆரம்பிக்கிறார் கச்சேரி. நான் யாருங்கிறது, சத்துங்கிறது சொன்ன, சத்துனா யார் அப்படின்னு. பிரம்ம ச உமா அகம், நான் தான் பிரம்மம், என் கூட உமா இருக்கிறா, உமாவோட நான் இருக்கிறேன். அகம் சோமோ பிரம்ம, பிரம்ம சோமோ அகம், பிரம்மமாக உமாவுடன் நான் இருக்கிறேன். பவனக புனிதமாக இருக்கிறேன், பாவனம்னு சொல்லுவாங்க, எல்லாம் காற்றாகி இருக்கிறேன். இந்த இடத்துல புனிதம்தான் பொருந்தும். பவனக சோமோ, சோமோ சோமோ சோமாஸ்கந்தன் சொல்ல, சக உமா சகிதம், ஸ்கந்தன் உமாவுடன் சக, அவர் அந்த பரபிரம்மம் ப்ளஸ் மாயா, அன்பு ப்ளஸ் அறிவு ஈக்குவல் டு ஆனந்தம், சிவம் ப்ளஸ் சக்தி ஈக்குவல் டு முருகன். அதனால் பவனக சோமோ அகம், நான் புனிதமானவனாக இருக்கிறேன். பவத்தே சோமோ அகம், நான் மற்றவர்களை புனிதமாக்குகிறேன். ஜனித்தோ மதீனா சோமோ அக, நான் மதியை உற்பத்தி செய்கிறேன், அறிவு மதியை உற்பத்தி செய்கிறேன். மதிங்கிறது அறிவில் பல கேட்டகரி, அதில் மதின்னு ஒரு கேட்டகரி. ஜனிதா பிருத்திவியாகா, பூமிக்கலை பூமியை. ஜனிதா அக்னேகே, அக்னியை. ஜனிதா சூரியஸ்ய, சோமோ சூரியனை. ஜனிதா இந்திரஸ்ய, இந்திரனை. ஜனித்தோத் விஷ்ணு, விஷ்ணுவை படைப்பதே. ச உமா, அந்த உமாவுடன் நானே. போதுமா? இதுதான் இடின்னு சொன்னேன்ல, இதுதான் உண்மையை. உண்மையை சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் இடியாக இருக்குது, என்ன பண்ணுறது. ஜனித்தோ த விஷ்ணோஹோ சோமோ, விஷ்ணோஹோ சோமோ அகமேவ, நானே விஷ்ணுவை படைக்கிறேன். ஜனிதா ச சந்திர, சந்திரமுகோ சந்திரனை படைக்கிறேன். தேவானாம் தேவர்களை படைக்கிறேன். பூர்புவக லோகங்களை படைக்கிறேன். ஸ்வராதீனாம், ஸ்வராதீனாம் எழுத்துக்களை 51 அக்ஷரங்களை படைக்கிறேன், அக்ஷமாலா. சர்வேஷாம் லோகானாம், எல்லா லோகங்களையும் அடியேன் படைக்கிறேன். விஸ்வம் பூதம் புவனம் சித்திரம் பகுதா ஜாத்தம். விஸ்வம் உலகம், பூத்தம் ஜீவராசிகள், உற்பத்தியானதுன்னு அர்த்தம். பூத்தம்னா உற்பத்தியானது எல்லாம், புவனங்கள், சித்திரம் காட்சிகள், பகுதா பலவிதமான, ஜாத்தம் பிறவிகள், ஜாயமானம் உற்பத்தி செய்வதும். சர்வஸ்ய சோமோ அகம், அகமேவ நானே உமாவுடன் சேர்ந்து, மாயையுடன் சேர்ந்து. அதை க்ளீனாக சொல்கிறார். எதுக்கு இந்த வார்த்தையை சேர்த்துருக்காங்க அப்படின்னா, பிரம்மமான நான் உமாவுடன் சேர்ந்துன்னு அர்த்தம். பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈஸ்வரன். அதனால் நான் உமாவுடன் சேர்ந்து, உமாவுடன் சேர்ந்து, உமாவுடன் சேர்ந்துன்னு சொல்லிகிட்டே வர்றார். அகமேவ ஜனிதா விஸ்வம், அதிகோ விஸ்வத்தையும் அதை கடந்தும். ருத்ரனாகவும் மகர்ஷிகளாகவும் நானே. ஹிரண்ய கர்ப்பாதீனாம் ஜாயமானான், ஹிரண்ய கர்ப்பம் போன்றோருக்கும் நானே. ஜாயமானான் பசியாமி, அவர் பிறக்கிறத நான் பார்க்குறேன். ஹிரண்ய கர்ப்பன் பிறக்கிறத நான் பார்க்குறேன். இப்போ என்னிலேருந்து அவர் பிறக்கிறாருன்னு அர்த்தம். யோ ருத்ரோ ருத்ரனை, அக்னோ அக்னியை, அப்சு நீரை, ஔஷதீஷு ஔஷதி மருந்துகளை. யோ ருத்ர விஸ்வ புவனா விவச விவ விவ விவேசைவ மேவ, எல்லாவற்றுக்குள்ளும் நுழைந்திருக்கிறேன், அந்தர்யாமியாக இருக்கிறேன். அகமேவ ஆத்மா, நானே உயிராக இருக்கிறேன், நான் தான் ஆத்மா. அந்தராத்மாவும் நானே. பிரம்ம ஜோதிர்
பரமாத்மாவும் நானே ஜோதியாக இருப்பவனாக இருக்கிறேன். மத்தோ ந மத்தோ அந்நியக, என்னை தவிர வேறு எதுவும் இல்லை. பரக, என்னை தவிர வேறு எதுவும் மேலாக எதுவும் இல்லை. அகமேவ பரோ, நானே மேலானவனாக இருக்கிறேன். அது அன்றைக்கி இந்த பரத்துக்கு அன்றைக்கி மீனிங் சொன்னோம். ஆழ்ந்த அகண்ட நுண்ணிய, திருவாசகத்தில் ஆழ்ந்த அகண்ட நுண்ணியனேன்னு வரும்ல. நான் ஒழுங்காக படிக்கல, திருவாசகம்லாம் படிக்கிறேன், ஆனால் விருப்பம் அங்கே தான் எனக்கு. இந்த 12 திருமுறைகளும் ஒரு கிளான்ஸ் பார்க்கணுன்னு விருப்பம். சுவாமி இங்கே வேலையை கொடுத்துட்டாங்க, உபநிஷத்து பேசணும். அகமேவ ஆத்மா அந்தராத்மா பிரம்மம் ஜோதிர் ஸ்மான் ந என்னை தவிர மத்தோ அந்நிய வேறு பரக. அதான் வியாபகம், சூக்ஷ்மம், உத்கிருஷ்டம். முதல் வார்த்தை உத்கிருஷ்டம்னா ஆழம், உயர்வு இல்லை ஆழம். உத்கிருஷ்டம் மேலானது, சூக்ஷ்மம் நுட்பமானது, வியாபகம் அகண்ட பரவி இருப்பது. அதுதான் பரம்னு சொல்கிற வார்த்தை. அகமேவ பரம் விஸ்வாதிகம், இந்த உலகத்தை கடந்தும் நிற்கிறேன். 18 மந்திரம் பார்த்துருக்கோம். எங்கே ஆரம்பித்தோம்? நம்ம எல்லாமே பெரிய மந்திரம் தான். இனிமேல் வேதாந்தம் வரும். இப்போ வேதாந்தம் வந்துருச்சு. ஒன்று தான், நான் மாயோடு சேர்ந்து தான் இதை உற்பத்தி பண்ணுறேங்கிறத ரொம்ப க்ளீனாக சொல்கிறாங்க. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. சிவேல் முருகனுக்கு அரோகரா. குருவாய் அருவாய் உலகாய் இரதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே